Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜோட கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1120 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2024ல எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 167.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 161 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 161.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 159 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 131.5 கட் ஆஃப்க்கும், அண்ட் எஸ்சிஏல அண்ட் எஸ்டில பாத்தீங்கன்னா சீட்ஸ் எதுவுமே க்ளோஸ் ஆகல. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படியே பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 159 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 131 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 115.5 கட் ஆஃப்க்கும், அண்ட் அடுத்தது எம்பிசில 114.5 கட் ஆஃப்க்கும், ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டில 88 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ் சிஎஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு ஓசி கேட்டகரியில 173 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 163.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 161.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 159 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 132 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 118 கட் ஆஃப்க்கும், எஸ்டில 94.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தது உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா ஈசி கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 166 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 158 கட் ஆஃப்க்கும், அண்ட் அடுத்தது உங்களுக்கு பிசிஎம்ல 153.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 154.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 118.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த நெக்ஸ்ட் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 162.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 149 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 159 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 151 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 120.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 155.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 145.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 142.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 146.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 103 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஐடி கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு ஓசி கேட்டகரியில 168 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 160 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 163.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 157 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 128 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அண்ட் தென் ஃபைனலா உங்களுக்கு எஸ்டில 112.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் அடுத்தது உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படியே பாத்துக்கோங்க. ஃபைனலா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அதை அப்படியே பாத்துக்கோங்க. ஓகே, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1120 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜில் ஏதாவது டவுட் இருந்தாலும், கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.